ல நேற்றைய தினத்தில் காலை வேளையில் அதிகாலை ஜெபம் முடித்தோன்னே கிச்சனில் நின்றுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாம் தேவையானது பண்ணிகிட்ருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய சிந்தையிலே இந்த வார்த்தைகளே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். என்ன காரியம், என்ன நடந்துச்சு? அதிகாலை ஜெபத்தில் சில காரியங்களை குறித்து நாங்கள் பேசுகிறோம். சரி, நம்ம மார்னிங் அந்த ப்ரேயர் டைம் நம்ம மாற்றலாமா, காரியங்களை செய்யலாமா? இன்றைக்கி நான் வந்து அதிகாலை ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த காரியத்தை நான் சொன்னேன். அப்படி பண்ணும்போது சரி, நம்ம 4:30 to 6 o'clock இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, என்ன சிஸ்டர் 1.5 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கணுமா, அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணுமா? இப்போ நம்ம யூத் மினிஸ்ட்ரி நம்ம மாற்றிட்டோம், சாட்டர்டே போட்டுட்டோம். யூத் மினிஸ்ட்ரி பிரதானமாக நடக்கட்டும், ஷெர்லி கையில் அதை கொடுத்து ஷெர்லி வந்து லீட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க எல்லாருக்குமே தெரியும், போன வாரத்துலேருந்து அது நடந்துட்டுருக்கு. அது ரொம்ப நல்லா ஒரு நிறைய நேரம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 1 hour கொடுத்து அது போயிட்டுருக்கு. அப்போ 1.5 மணி நேரம் ப்ரேயர் பண்ணணுமா? ஏன்னா சில பேர் டியூட்டிக்கு போக வேண்டியது, அந்த காரியங்கள் எல்லாம் டீச்சர்ஸ் மோஸ்ட்டாக இருக்கிறீங்க. அப்போ அந்த காரியமெல்லாம் உள்ள இருக்க டாக்டர்ஸ் இருக்கிறீங்க. அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்போ நான் அதையும் சொல்லிட்டேன். ஆனால் ஆவியானவருடைய வார்த்தை வருது என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, எழுதினது ஹல்லேலூயா. 1.5 மணி நேரம் முழிக்க முடியாத தேவ சமூகத்தில் பாருங்கள், ஆண்டவர் வந்து பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் துக்கப்பட தொடங்கினார் கெத்செமனே தோட்டத்தில். 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்கக்கூடாதா? பாருங்கள், அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணும்படி அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கும்படி ஆண்டவர் வந்து சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள். நீங்கள் எனக்காக 1 மணி நேரம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஜெபம் அப்படிங்கிற காரியம் முக்கியம். நம்ம இருக்கிற ஜெபத்தை அதிகப்படுத்தலாமே ஒழிய குறைக்கக்கூடாது. குறைச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல பிசாசுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டதான காரியங்கள் தான். அந்த நேரத்தை நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம்? பிசாசுக்கு கொடுக்க போகிறோம், அவ்வளவுதான். அப்போ அதற்காக தான் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. அந்த வார்த்தையில் நம்ம தியானிக்க போகிறோம். இது குறித்து நான் அதிகமாக பேசுவதில்லை. நான் செய்திக்குள்ளே நான் போயிடுறேன். பாருங்கள், இங்கே பிளாத்து ஒரு காரியத்தை செய்கிறாரு. எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாச்சு. அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்துட்டாங்க. பிளாத்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு மேல் விலாசத்தை எழுதி, அப்படின்னா அந்த சிலுவைக்கு மேலே ஒரு அட்ரஸ் பண்ணுறான். பிளாத்து அட்ரஸ் பண்ணுறான். என்ன அட்ரஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல மட்டும் பாருங்கள், உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த இடத்துல பாருங்கள், அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காண்பிக்கப்பட்டிருக்கும். நார்மலாக நம்ம வந்து பைபிள் படிக்கும்போது ஹைலைட்டர் பண்ணுவோம். நமக்கு இருதயத்தில் ஆவியானவர் பேசின வார்த்தைகளை, அந்த காரியங்களை நம்ம வந்து அப்படியே குறித்து வச்சு நம்ம படிப்போம். ஆனால் இந்த வசனம் பைபிள் அப்படியே ஹைலைட் பண்ணி காண்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா எவ்வளோ அது இம்பார்ட்டண்ட்டான அந்த வார்த்தை. யோசிச்சு பாருங்களேன். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு தடவை அதை சொல்லி பாருங்களேன். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இன்னொரு தடவை சொல்லலாமா? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா, நம்ம இந்த 40 நாள் பாடுபட்ட இப்போ டினாமினேஷன் சபைகளை நிறைய பேர் நம்ம CSI, TELC, அப்போ அதிலிருந்து நம்ம அந்த மாதிரி நேரத்தில் இப்போ இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் எல்லாத்துலேயுமே தியானிக்கிறாங்க எல்லா காரியங்களையுமே. அப்போ பாருங்கள், டினாமினேஷன் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அந்த 40 நாள் அப்படிங்கும் போது இந்த காரியங்களை நம்ம அதிகமாக கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் இன்றைய நாளில் இந்த வார்த்தையில் ஏதோ ஒரு ரகசியத்தை ஆவியானவர் வைத்து நம்ம இதை தியானிக்க முடியும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஸ்பெஷலாக தான் நமக்கு இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவன் எழுதுகிற அந்த வார்த்தை மேல் விலாசம் அட்ரஸ் பண்ணுறான். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. ஹல்லேலூயா. நம்ம யார்? ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மளை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டாரு? புது உடன்படிக்கையில் நம்மளும் யூதர்களாக மாறிட்டோம். நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து அங்கே எழுதப்பட்ட அந்த காரியம், எழுதினவர் ரட்சிக்கப்பட்டவன்லாம் கிடையாது. நம்ம இப்படி நினச்சிடக்கூடாது. பிளாத்துவோட வரலாற்று குறிப்பு, அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா, தற்கொலை செய்தவன் மடிந்தான். இந்த சம்பவத்தை விளக்கமாக நம்ம வசனத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அதை அப்படியே என்னுடைய பயணிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும் அந்த வசனங்களெல்லாம். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், பிளாத்துவோட மனைவி வருவாங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து கையளித்து அந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது, பிளாத்துவின் மனைவி ஆள் அனுப்பி, அந்த மனுஷன் நீதிமான், சொப்பனத்தில் நான் வெகு பாடுபட்டேன், அந்த மனுஷனுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வார்த்தை வந்து பிளாத்துவோட கைகளில் வந்து காதுகளில் விழுந்தோன்னே அவருடைய கைகள் இந்த வார்த்தை கிடைச்சோன்னே அவர் நினைக்கிற காரியம் என்னென்னா, எப்படியாவது அவர் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்ப்பார் பிளாத்து. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கிடையாது. நல்லா கவனிங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, யூதர்களுடைய பண்டிகையில் ஒரு குற்றவாளி விடுதலை பண்ணுவது வழக்கம். அப்படி தான் பரபாஸ் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து, அது நமக்கு தெரியும், ஸ்டோரியெல்லாம் கூட இருக்குது, நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க பரபாஸ் ஸ்டோரியெல்லாம். அப்போ
அவனை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் கேட்குறாங்க. யூதர்கள் தங்கள் ராஜாவை ஒப்புக் கொடுக்குறாங்க. அவங்களே வந்து ஒப்புக் கொடுக்குறாங்க காரியங்கள். ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு அதிசயமான ஒரு காரியம் நடக்குது. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். எப்படியாவது அவர் தப்பிச்சிருவாருன்றது அவனுக்குள்ள ஒரு எண்ணம். கடைசி வரைக்கும் அவரோட இருந்தவன். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். கடைசி அந்த சிலுவை மரணத்தினுடைய அந்த காரியங்களை அவனால தான் அந்த காட்டி கொடுக்குற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவரோட கூட இருக்கிறான். அவன் நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர், நல்ல வந்து வெல் எஜுகேட்டட், அவன் கூட எல்லா பக்கமும் போவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பண ஆசையினால் அவன் நினச்ச காரியம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சில இடத்துல பாருங்கள் மறைஞ்சிருவார். கல்லுகளை எடுத்து அடிக்க போவாங்க, அவர் விலகி போவார், இப்படிலாம் இருக்கும். அப்படியே அவர் மறைஞ்சிருவாருன்னு அவன் மனசில் தீர்மானிச்சான். ஆனால் காரியம் என்ன நடந்தது? சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான், காட்டி கொடுத்தான். இந்த காரியங்கள் நடந்தது. இந்த சம்பவங்கள்லாம் விளக்கமாக நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாச்சு. அவன் எப்படியாவது பிளாத்தும் இவரை நம்ம விடுதலை ஆக்குறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். அப்போ ஜனங்களெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் ராஜாவை நான் விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு பிளாத்து சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யுமா? அவனுக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஜனங்களுக்கு நான் இவ்வளோ தீங்கு செய்தேன், இவ்வளோ மோசமான ஒரு காரியத்தை செய்தேன், ஜனங்கள் என்ன விடுதலை பண்ண சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறான் ஒரு பார்வை ஆண்டவரை. அந்த படத்தில் அப்படி இருக்கும், அப்படி நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு கற்பனை. கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவனை விடுதலை பண்ணும்போது ஆண்டவர் அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஆண்டவர் பார்த்துருப்பான் இல்லையா? பார்த்துருப்பான். பின் நாட்களிலே வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது, ஹல்லேலூயா, அந்த பரபாஸ் ரட்சிக்கப்பட்டான். யார் இந்த இயேசு? ஆராய்ச்சி பண்ணனா. இந்த இயேசுவை ஏன் அடிக்க ஒப்பு கொடுத்தாங்க? இந்த இயேசு மூலமாக தான் நான் விடுதலையானேன். இயேசு அவர்கள் விடுதலை பண்ணல, என்ன விடுதலை பண்ணிட்டாங்க? வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. வேதாகமத்தில் அது இல்லை. பரபாஸ் ரட்சிக்கப்பட்டான். பிளாத்து என்ன ஆனான் தெரியுமா? பிளாத்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். ஆனால் கடைசியில் அவனால் முடியல. அப்படிங்கிற கட்டத்தில் அவன் மனைவி சொன்ன அந்த காரியம், எல்லாருமே பாருங்கள் எவ்வளவோ மோசமானவங்களாக இருந்தால் கூட மனைவியோட பேச்சை சிலவங்க கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க, மோஸ்ட்டாக கேட்பாங்க. அப்போ பாருங்கள், இந்த மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், கைகளை கழுவுகிறான். எனக்கும் பாடுவோம்ல, அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான், ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து மலை மேலே, இன்னேசர் குருசை சுமந்தே, இன்னேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகிறார். அப்போ அவன் கையை கழுவுறான். ஆனால் ஒரு விஷயம் நினச்சி பார்த்தீங்களா? கையை கழுவுனாலும் சில பாவங்கள் போகாது. சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் அவன் அங்கே நியமிக்கப்படுகிறான். அவன் அதை முடிச்சு தான் ஆகணும். பரலோகம் தீர்மானிச்சிருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலொழிய ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாயிற்று அதிகாரம், அது வேற கதை. ஆனால் இவனுடைய காரியங்கள் என்ன? இவனுடைய அந்த வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது, தற்கொலை செய்து மடிந்தான். பிளாத்துவினுடைய மரணம் அப்படி இருந்தது. அப்போ அங்கே சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய செய்தியினுடைய தலைப்பு. எழுதினதை அவன் எழுதி கொடுக்குறான் காரியம். அந்த வேத பாரகர்கள் வராங்க, பரிசேயர்கள் வராங்க, அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்படி எழுதக்கூடாது, எழுதினதை மாற்றுங்க. என்னென்னு மாற்றணுமா? இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி எழுதினதை மாற்றி அவன் சொன்னதாக நீங்கள் அப்படி எழுதுங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. நான் படிக்கிறேன், கவனிங்க. அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது 21வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் 19:21. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, பிரதான ஆசாரியர் அவர் தான் ப்ரீஸ்ட், அந்த தலைமை போதகர். இந்த நம்ம புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு அவர் தான் ஹெட். அவர் சொல்கிறாரு, பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல். ரோமன் கவர்மெண்ட்டு, பிளாத்து அங்கே இருக்கிறாரு. யூதருடைய அந்த யூதர்கள் வந்து ரோமுக்கு அப்படியே அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று காரியங்கள். அதுக்கப்புறம் தான் 1ஆம் நூற்றாண்டில் சபை உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும். இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மத தலைவர்கள். அவள் வந்து அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவ யார்? ரோமன் கவர்மெண்ட் ஆட்சி செய்யுது. அப்போ இந்த பிரதான ஆசாரியர் போய் அந்த பிளாத்துக்கிட்ட சொல்கிறாரு என்னன்னு, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அங்கே காரியங்கள் நடக்கிறது. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினது
எழுதுனது தான். நான் என்ன எழுதுனனோ அதுதான். ஹalleluya. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் எழுதப் போகிறார். சில சூழ்நிலைகளை, சில காரியங்களை ஆண்டவர் எழுதப் போகிறார். ஹalleluya. எழுதுனது தான். அது மாறாத பிரமாணமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, எழுதுனது தான். எழுதுனது மாறாது. நீங்கள் நம்ம நினச்சிடக்கூடாது சில காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார், சில காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அது மாறாது. சில காரியங்கள் என்ன ஆகாது, சில காரியங்கள் மாறாது. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மையான காரியங்களை எழுதிட்டார் ஆண்டவர். சத்துரு என்ன தெரியுமா பண்ணுவான், அதை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற நினைப்பான். சத்துரு சில காரியங்களை மாற்ற நினைப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், சத்துருவினுடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. சத்துருவினுடைய காரியத்துக்கு நம்மளுடைய காரியங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. சத்துரு சில காரியங்களை மாற்றும்படி தீர்மானிப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக ஆண்டவர் எழுதின, பரலோகம் எழுதின சில காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மைகள் உண்டு, சில காரியங்கள் உண்டு. பரலோகம் நம்மளுக்கு டிசைன் பண்ணும். நமக்கு ஒரு புத்தகம் உண்டு, நமக்கு ஒரு காரியங்கள் உண்டு. புஸ்தகங்கள் திறக்கப்படும் என்று வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கென்று ஆண்டவர் எழுதின நன்மையான காரியங்கள், நன்மை கிருபை அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அதை மாற்றும்படி நினைப்பான். அந்த மாற்றுறதுக்காக தான் சத்துரு சில சதிகளை கொண்டு வருவான், சில யோசனைகளை கொண்டு வருவான், சில திட்டங்களை கொண்டு வருவான், சில துஷ்ட மனிதரை எழும்புவான். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை, குழப்பங்களை உண்டு பண்ணும். அப்போ நம்மளால முடியாது, தலையை பிச்சுட்டு ஓடுற மாதிரியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஐயோ, நான் நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று, ஆண்டவர் என்னோடு பேசினது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குழப்பங்கள் உண்டாகும், தடுமாற்றங்கள் உண்டாகும். பாருங்க, அப்படிதான் ஒரு ஜனத்துக்கு அப்படியானது. யாருக்கு அப்படியானது என்று சொன்னால், ஆதியாகமத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இஸ்ரவேல் அப்படின்னாலே அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனத்தை யாராவது டச் பண்ணுனா அவன் முடிஞ்சிருவான், அவ்வளவுதான். யாராவது சபிக்கும்படி போனா, பிலேயாமோட கதை என்னாச்சு நமக்கு நல்லா தெரியும். அப்போ இதெல்லாம் நம்ம விளக்கமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எடுத்து படித்து பார்த்தோம். என்னாகுமோ 32 பாருங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் அழகானவைகள். இது மாறாத பிரமாணம். இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேல் எனக்கு பிரியமானவன், அவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன். யாராவது சபிச்சா, இஸ்ரவேலை உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்ததான காரியம். இதை மாற்ற பிசாசு நினைக்கிறான். இந்த காரியத்தை மாற்ற நினைக்கிறான். யாருடைய காலத்திலே மாற்ற நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்து ஆண்டவர் தண்டிக்கிறாரு. மறுபடியுமா அந்த ஜனம் தேவ சமூகத்தில் வந்து விழுகுது. ஆண்டவர் மன்னிக்கிறாரு, அரவணைக்கிறாரு. அது தகப்பனுக்கும் அந்த ஜனத்துக்கும் உண்டானதான உறவு. ஆண்டவர் சொல்லுவார் இந்த பூமியில் வரும்போது, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கும் வந்தேனே அன்றி மற்றபடி அல்ல. ஆண்டவருடைய ரத்தம் வந்ததுக்கு பிறகு நம்மையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை ஆண்டவர் மாற்றுவார். அது ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம். பாருங்க, அப்போ அந்த ஜனத்துக்கு அழிவு வரும்படி ஒரு கூட்டம் நினைக்குது. யார் நினைக்கிறா? நிறைய பேர் நினைச்சாங்க. நம்ம வந்து முக்கியமாக ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம எத்தனை காரியத்தை பார்க்க முடியுமோ அதை மட்டும் பார்க்கலாம். முழு வேதாகமத்திலும் நம்ம எடுத்து படித்து பார்த்தா, எழுதின காரியங்களை மாற்ற நினைப்பான் பிசாசு, பிரமாணங்களை மாற்ற நினைப்பான், சில காரியங்களை மாற்ற நினைப்பான். என்ன செய்ய நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், பாருங்க, எஸ்தர் புத்தகத்தில் அப்படி தான் ஒரு காரியம் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனத்தை ஒன்றும் டச் பண்ண முடியாது. அங்கே துஷ்ட ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இருப்பான். அழகா எஸ்தர் வந்து அவனை அறிமுகப்படுத்துவா. துஷ்ட ஆமான். இத்தனை நாள் வரைக்கும் அகாஸ்வேருக்கு தெரியல, இவன் துஷ்ட ஆமானான்னு தெரியல. அகாஸ்வேரோ அவனை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுடைய சிங்காசனத்திற்கு அடுத்ததாக உட்கார வைத்து அவனை அழகு பார்த்து முத்திரை மோதிரத்தை கொடுத்து அவன் சொன்னதெல்லாம் செஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி இன்னும் நிறைய காரியங்கள். அப்போ இத்தனை நாள் அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு தெரியல. அகாஸ்வேரு சாதாரணமான ராஜா அல்ல. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை அரசாண்ட அவ்வளோ பெரிய ராஜா. அப்போ எவ்வளோ அவன் பராக்கிரமசாலியாக இருப்பான், யோசிச்சு பாருங்கள். அவனிடத்தில் எவ்வளோ ஞானம் இருந்திருக்கும். ஆனால் இவனுடைய அந்த ஸ்டோரி எடுத்து படித்து பார்த்தா தெரியும், எல்லாமே மற்றவங்க பேச்சு கேட்டு இப்படி தான் அவன் செய்வான். அகாஸ்வேருக்கு தனியாக ஒரு காரியமே அவனுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு இத்தனை நாள் தெரியாத ஒரு ரகசியத்தை எஸ்தர் ராஜாத்தி வந்து காட்டி கொடுக்குறா, கை நீட்டி சொல்கிறா, இந்த துஷ்ட ஆமான். அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கணும். அந்த ஜனத்துக்கு எழுதின தீர்ப்பை மாற்ற நினைக்கிறான். ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை வச்சார், மாறாத பிரமாணம். இது என்னுடைய சேஷ்ட புத்திரன். இந்த ஜனம் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் இந்த ஜனம்தான் என்னுடைய ஜனங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த ஜனத்தை ஆண்டவர் தனக்காக பிரித்து எடுத்து வைக்கும்போது, இங்கே
இங்கே ஒருவன் எழும்புகிறான். இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த ஜனத்தை என்ன செய்கிறான், ஜனத்துக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்கிறத பார்க்க முடியும். என்ன காரியங்களை செய்கிறான் அப்படின்னு சொன்னால், மொர்தெகாய் மேலே இருந்த அந்த கோபம், அவன் யூதன் என்று தெரிந்ததற்கு பிற்பாடு அவனை அழிப்பதற்காக அவனை மட்டும் அழிக்கிறது அவனுக்கு அற்ப காரியமாக நினச்சி அவன் என்ன செய்கிறான், மொத்த ஜனத்தையும் நான் வந்து அழிக்கணும் அப்படி என்று சொல்லி பயங்கரமான ஒரு காரியங்களை வந்து அவன் யோசிக்கிறான். பாருங்க, எஸ்தர் 3வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நான் வாசிக்கிற கவனிங்க. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. இந்த ஒரு மனுஷன் மேலே நான் கை போடுறதுக்கு அவனுக்கு அற்பமாக நினைக்கிறான், அற்ப காரியமாக இருக்குது. ஏன்னா அவனுடைய முழு அப்படியே அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவுக்கு அடுத்தபடியில் அவன் நின்றுட்டுருக்கான். அந்தளவுக்கு அவனுக்கு சுதந்திரம் இருக்கும்போது இந்த மொர்தெகாய் மேலே மட்டும் கை போடுவது அவனுக்கு எப்படி இருக்குதா, ஒரு அற்ப காரியமாக இருக்கிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு யோசனை செய்கிறான். மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடினால யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் சொல்கிறான், நான் யூதன், இவன் வணங்க முடியாது, யூதர்கள் யாரையும் வணங்க மாட்டார்கள், யெகோவா தேவனை தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் நமஸ்கரிக்க மாட்டார்கள், யாதொரு விக்கிரகத்தையாகிலும் யாதொரு காரியத்தையாகிலும் அவர்கள் வணங்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு காரியம் அவர்களுக்கு உண்டு. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம், ஏன்னா 127 நாடு சிதறி இருக்கிறாங்க, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள். எஸ்ரா காலத்தில் பாருங்கள், அந்த அவங்கள குரூப்பாக அப்படியே திரும்பி வருவாங்க அந்த காரியங்களெல்லாம். அப்போ அவர்களெல்லாம் சிதறி கிடக்கிறாங்க. ஜனமாகி யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. எழுதப்பட்ட தீர்ப்பை மாற்ற நினைக்கிற சத்துருவினுடைய தீர்ப்பு மறுபடியும் மாற்றி எழுதப்படுகிறது. அல்லேலூயா. எழுதினதே ஆண்டவர் எழுதுறாரு ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த ஜனத்தை நான் பெருக பண்ணுவேன், இந்த ஜனம் வளரும், இந்த ஜனம் பூமி எங்கு நிரப்பும், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாகும். இப்படியெல்லாம் சொல்லி 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 ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனத்தை ஒரு கூட்டம் எழும்புகிறது. ஆமான் என்கிற மனிதன் எழும்புகிறான், துஷ்டன் எழும்புகிறான், அவன் அழிக்க நினைக்கிறான். எப்படியாவது இந்த ஜனத்தை அழிச்சு போடணும், ஒருத்த மேலே மட்டும் நான் கை வைக்க மாட்டேன், இந்த ஜனம் முழுக்க நான் அழிப்பேன் என்று சொல்லி அவன் நிற்கிறான். காரியம் என்ன நடந்தது தெரியுமா? எழுதினதே என்ற தீர்ப்பின்படி ஆண்டவர் எழுதின அந்த மாறாத பிரமாணத்தை அழிக்க நினைக்கிற ஒருவன் எழுதின அந்த தீர்ப்பு, பூர் என்கிற அந்த சீட்டு, அல்லேலூயா, பூரியுமாய் மாற்றப்படுகிறது. கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்தலாம். இன்றைக்கு அப்படிதான் நம்மளை பார்க்கும்போது சத்துருவுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. என்ன இவங்க இப்படி இருக்கிறது, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது, இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, என்ன ஆண்டவருடைய சமூகத்துக்கு அப்படி இருக்காங்க, இங்கே வீட்டில் ஒன்றுமே இல்லை, குறைவாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ நம்மளுக்கு இன்னும் சில தீமைகளை போடும்படி நினைக்கிறான், நன்மைகளை தடுக்கிறான், நன்மைகளை தடை பண்ணிக்கிறான், தேவ சமூகத்திலே குதூகலிக்க விடாதபடி குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். அவன் சைட்லேருந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்கிறான். எழுதுறான், நமக்கு விரோதமான காரியங்களை எழுதுறான். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, இந்த காலை வேளையிலே எழுதுனதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேம்மா, எழுதுனதே அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார்.